ஓம் ஹரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ஏப்ரல் மாதத்திற்கான ராசி பலன்கள். இதில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். மேச ராசியிலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். கன்னி ராசியிலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். தனுசு ராசியிலே சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார். கும்ப ராசியிலே செவ்வாய் பகவானும் சனி பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். மீன ராசியிலே சூரிய பகவான், புதன் பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவான் 4 கிரகங்களும் அமர்ந்திருக்கிறார்கள். இம்மாதம் 2 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி கும்ப ராசியில் இருக்கின்ற செவ்வாய் பகவான் மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி மீன ராசியில் இருக்கின்ற சுக்கிர பகவான் மேச ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போது தான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள், ராசிக்குள் போகலாம். கடகராசி. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சந்திர பகவான் மாதத்தினுடைய முதல் நாளிலே தனுசு ராசியிலே ராசிக்கு 6ஆம் இடமான ருணரோக சத்துர ஸ்தானத்திலே அவன் பயணம் செய்து கொண்டிருப்பதால் முக்கிய முடிவில் எடுக்க முடியாமல் தவிர்க்கும் சூழல் ஏற்படும். ஆகவே முக்கிய முடிவில் எடுக்கும் போது ஒன்றுக்கு பலமுறை யோசித்து குடும்ப உறுப்பினரும் கலந்து ஆலோசனை பெற்று முடிவில் எடுப்பதே மிகவும் சிறப்பு. தனம் குடும்ப வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தனம் குடும்ப வாக்குஸ்தானாதிபதி சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்திலே இம்மாதம் அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தனம் குடும்ப வாக்குஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் உங்களுக்கு பொருளாதாரம் மேம்படக்கூடிய காலமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தங்கம், வெள்ளி, ஆடை, ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசையெல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். குடும்ப உறுப்பினர்களை ஒற்றுமை நிலவக்கூடிய மாதம் இந்த மாதம். சில சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள். தைரிய வீரிய ஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும். சிறு குறு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சிலருக்கு இளைய சகோதர சகோதரிகளை உடல்நிலையிலே கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. சுகஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும். தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. பூமி, வீடு, வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசையெல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும். சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகள் கூடி வருகிறது. ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் கூடுதலான வருவாயை பெற முடியும். உறவினர்களும் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. புத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. புத்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. கலைத்துறையை சார்ந்தவர்கள் கூடுதல் முயற்சி தேவை. லாட்டரி, ரேஸ், குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்கள் இம்மாதம் அதை தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது. காதலர்கள் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதி குரு பகவான் தொழில் ஸ்தானத்திலே அமர்ந்து கொண்டு ருணரோக சத்துரு ஸ்தானத்தை பார்வையிடுவதால் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களிலே கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு வங்கி மேலாளர்கள் அழைத்து கடன் கொடுக்க தயாரான நிலையில் இருக்கின்றார்கள். உங்களுக்கு எளிய முறையில் கடன் கிடைக்கும். களத்திர ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. களத்திர ஸ்தானாதிபதி சனி பகவான் அஷ்டம ஸ்தானத்திலே இருப்பதால் கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது நல்லது. இல்லையேல் உங்களுக்குள் மன வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அஷ்டமஸ்தானத்திலே அஷ்டமஸ்தானாதிபதி சனி பகவான் ஆட்சி பலத்தோடு அமர்ந்திருப்பதால் தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. இல்லையேல் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு.
பாக்கியஸ்தானத்திலே தனங்குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி சூரிய பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் அவருடன் புதன் பகவான், சுக்கிர பகவான், ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்களில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவீர்கள். சில தர்ம காரியங்களில் ஈடுபட்டு சந்தோஷப்படுவீர்கள். பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். பேராசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் காரியம் கைகூடி வரும். வெளிநாடு செல்வதற்கு சந்தர்ப்ப சூழ்நிலை கூடி வருகிறது. சிலருக்கு முன்பின் தெரியாதவர்களெல்லாம் உதவிக்கரம் நீட்டுவார்கள். தொழில் ஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கேற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, பாராட்டும் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும். லாபஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. லாபஸ்தானத்தை புத்திர ஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்வையிடுவதால் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு பொருளாதாரம் மேம்படும். நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். செய்யும் வேலையிலே உங்களுக்கு இரட்டிப்பான வருவாயை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதிகப்படியான லாபத்தை நீங்கள் இம்மாதம் எதிர்பார்க்கலாம். விரயஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. விரயஸ்தானாதிபதி புதன் பகவான் பாக்கியஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் வெளிநாடு செல்வதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை கூடி வருகிறது. சந்திராஷ்டமம். கடக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி இரவு 3:30 முதல் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி விடியற்காலை 5:57 வரை சந்திராஷ்டமம் நடைபெறுகிறது. அன்றைய தினம் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும், முக்கிய ஆவணங்களை கையெழுத்தெடுப்பது, தொலைதூர பயணத்தை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அன்றைய தினம் பச்சரிசி தானம் செய்து ஸ்ரீ அம்பிகையை வழிபட்டு பணிகளை தொடங்குவது மிகவும் சிறப்பு. செய்ய வேண்டிய பரிகாரம்: சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேய பெருமானுக்கு நெய்விளக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய காரிய தடைகள் அனைத்தும் விலகும். நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ். ராமன். நன்றி, வணக்கம்.